என்னங்க இது அநியாயமா இருக்கு. பார்ட்டி ஃபண்டா 900 crores எம்.கே. ஸ்டாலின் வாங்கிட்டாராமே. அதுவும் ஆதவர்ஜுனா சட்டசபையில் சொல்றாரு, உதயநிதி வேற ஒத்துக்கிட்டாரு. என்னங்க இது? இதுக்கு வந்து சிம்பிளா ஆன்சர் பண்ணா இப்படி தான் கேட்கணும். மினிஸ்டர் ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா, தில் இருந்தா, உண்மை இருந்தா, நீதி இருந்தா, நியாயம் இருந்தா உடனே கேஸ் போடுங்க எம்.கே. ஸ்டாலின் மேல. கேஸ் போட்டு அவரை உள்ள தள்ளுங்க. 900 crores திருப்பி எடுங்க அவர்கிட்ட இருந்து. தில் இருக்கா, திறமை இருக்கா, திராணி இருக்கா, பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். பண்ணுவாரா? அது எப்படி பண்ண முடியும்? அது எப்படி பண்ண முடியும்? இப்படி அவரு பண்ணவே முடியாது. ஏன் முடியாது? என்ன வாங்கலையாப்போ? அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்ம இந்தியாவில் இது வந்து ஒரு ப்ரொசீஜர். எந்த பெரிய பணக்கார கார்பரேட் கம்பெனியும் அவங்களுக்கு பிடிச்ச எவ்வளோ பார்ட்டி இருக்க கட்சிகள், அந்த கட்சிகளுக்கு ஃபண்டா நிதியா கொடுக்கலாம். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்டின் லாட்டரி கம்பெனி நம்ம திமுகக்கு மட்டும் கொடுக்கலங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்துருக்கு, காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்கு, பிஜேபி கொடுத்துருக்கு, ஒய்எஸ்ஆர் கிட்ட கொடுத்துருக்கு. பாருங்க லிஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த டீடைல்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு. அது எல்லாமே ஆடிட்டபிள் அண்ட் டாக்ஸபிள். அவ்வளவுதான். சரியா? இது வந்து த்ரூ எலக்ட்ரல் பாண்ட் வழியா கொடுக்கப்படுற பணம். அது மட்டும் இல்லைங்க, இவர் மட்டும் வந்து யாருக்கும் கொடுக்கல. பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லா கட்சியும் கொடுத்துருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அதுதான் ஹையஸ்ட் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினது, 6000 கோடிக்கு மேல. இந்த லிஸ்ட்டை பாருங்க. டிஎம்கே 6வது இடத்துல இருக்கு, 630 கோடி கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. சரிதா? இது எல்லாமே லீகலைஸ்டு ப்ரொசீஜர். ஒரு பார்ட்டியை ரன் பண்ணணும்னா அதுக்கு ஃபண்டு தேவை. அது இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் தருவாங்க. சரி, இந்த பார்ட்டி ஃபண்டை எதுக்கு இந்த லாட்டரி மார்ட்டின் நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்தாரு? அதுதான் முக்கியமான பாயிண்ட். லாட்டரி மார்ட்டின் அவர்கள், அதாவது ஆதவர்ஜுனாவுடைய மாமனார் அவர்கள், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மம்தா பானர்ஜி கட்சி கொடுத்திருக்காரு. இப்ப பார்த்தா அழகா வந்து லாட்டரி கல்கத்தால ஓடிட்டு இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல ஓடிட்டு இருக்கு. அப்புறம் சிக்கிம்க்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு, சிக்கிம்ல லாட்டரி ஓடுது. ஸோ இவர் எங்கெல்லாம் கொடுக்குறாரோ அங்கெல்லாம் லாட்டரி ஓடுற மாதிரியே இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காரு, கொடுத்தும் லாட்டரி வரலையே. அங்கதான் ஸ்டாலின் நிற்கிறாரு. நீ பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுக்குற, அதுக்காக நான் வந்து உங்க இஷ்டப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்களை லாட்டரி வாங்கி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ள போக விட முடியுமா? நோ, அது முடியாதுன்றதுனால ஸ்டாலின் நிறுத்தி வச்சிட்டாரு. என்னடா இந்த டிஎம்கே பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தும் நம்மளை வந்து பண்ணலையே அப்படின்னு ஒரு வெறி, அப்படின்ற ஒரு ஆதங்கம் இல்லையா? அது முக்கியமா ஆதவர்ஜுனாவுக்கும் இருக்கும். மாமனார் தானே, சொந்த ஒய்ஃபுடைய அப்பா தானேங்க, வேற யாரு? இப்போ இவர் சொல்றாரு, நான் வந்து எந்த கம்பெனி நான் இல்லை. அது எப்படிங்க? அப்புறம் மாமனாருக்கு அப்புறம் அந்த சொத்து யார்கிட்ட போகுது? அவங்க பையன் பொண்ணுக்கிட்ட தான் வரப்போகுது. அந்த பொண்ணுன்னா இவர் ஹஸ்பண்டு. என்னங்க இது? சரி, ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம பேச தேவையில்லை. பட் தி திங் இஸ், பார்ட்டி ஃபண்ட்ன்றது எல்லாருமே, எல்லா கார்பரேட் நிறுவனமும் எல்லா கட்சிக்குமே கொடுக்குறது. அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இந்த கட்சிக்காரங்க அதுக்கு மாற்றுதெல்லாம் ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் டிஎம்கே வந்து இவங்க லாட்ரி, அந்த லாட்ரி குரூப்புக்கு நம்ம லாட்ரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத நிறுத்தி வச்சு கலக்குன ஒரு கெத்து ரியல் லீடர் வந்து எம்.கே. ஸ்டாலின். கேஸ்லாம் ஒன்றும் போட முடியாது. ஏன்னா இது வந்து அக்ரீட் அப்ரூவ்டு எலெக்ஷன் கமிஷனால ஒத்துக்கொள்ளப்பட்ட ப்ரொசீஜரல் ஃபண்ட்.